பிரைஸ் லார்ட் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, கற்பனை என்பது தேவன் நாம் இப்படி தான் நடக்க வேண்டும் என்று எழுதி கொடுத்த ஒரு சில விதிமுறைகள் தான் கற்பனையும் கட்டளையும். இது குறித்து பைபிள் என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா, 1 யோவான் 3:23 அவர் நமக்கு கட்டளையிட்டபடி ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருக்க வேண்டும் என்பதே அவருடைய கற்பனையாய் இருக்கிறது. மார்க் 12:30 இப்படியாய் சொல்லுகிறது, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு மனதோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக என்பதே பிரதான கற்பனையாக இருக்கிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஸோ நம்ம முழுமையான ஆத்மாவோடும் முழுமையான இருதயத்தோடும் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். பாதி உலகத்திற்கும் பாதி தேவனிடத்தில் நாம் அன்பு கூறாத வண்ணம் முழுமையாக தேவனையே நாம் சார்ந்து வாழ்கிற பிள்ளைங்களா நாம இருக்க வேண்டும். 1 யோவான் 5:3 இப்படியாய் சொல்லுகிறது, நாம் தேவனுடைய கற்பனைகளை கை கொள்வதே அவரிடத்தில் அன்பு கூறுவதாம். ஆமாங்க, இப்போ முழுமையாக இயேசு என்ன எதிர்பார்க்கிறன்னு பார்த்தீங்களன்னா, நாம் அவரிடத்தில் முழு மனதோடு அன்பு கூற வேண்டும் என்பதுதான். நான் அன்பில்லாதவன் தேவனை அறியான் என்று வேதவசனம் சொல்கிறது. ஸோ நமக்குள்ள அன்பில்லாத பட்சத்தில் நம்ம தேவனை அறியலன்னு சொல்லுது. தேவன் நாம் அறிந்து வைத்துக் கொள்ளவில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஸோ நம்ம அப்படி இருக்காதபடிக்கு நாம் முழுமையாக தேவனத்தில் அன்பு கூறுகிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். பிரசங்கி 12 இப்படியாய் சொல்லுகிறது, தேவனுக்கு பயந்து அவர் கற்பனைகளை கைக்கொள், எல்லா மனுஷர் மேலும் விழுந்த கடமை இதுவே. ஆமாங்க, நம்ம தேவனுக்கு பயந்து அவரோட வழியில் நடந்து அவரோட கற்பனைகளை நாம் கை கொள்ளுகிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். இதுவே நம்முடைய கடமையா இருக்கிறது. பிரசங்கி 8:5 இப்படியாய் சொல்லுகிறது, கற்பனையை கை கொள்ளுகிறவன் ஒரு தீங்கையும் அறியான். ஆமாங்க, நம்ம கற்பனையை கை கொள்ளாத பட்சத்துல நம்ம கிட்ட இருந்து அநேக விஷயங்கள், தீமையான காரியங்கள் புறப்படுகிறதா இருக்கிறது. நம்ம அநேக கெட்ட வழியில் நடக்கிறவர்களாய் நாம் காணப்படுகிறோம். ஸோ தேவனுடைய ஒவ்வொரு வார்த்தையும் நம்ம கை கொள்ளும் போது நமக்குள் ஒரு பாவம் இல்லாதபடிக்கு தேவன் நம்மை பரிசுத்த பாதையில் நம்மை நடத்துகிறவராய் காணப்படுகிறார். சங்கீதம் 19:8 இப்படியாய் சொல்லுகிறது, கர்த்தருடைய கற்பனை தூய்மையும் கண்களை தெளிவிக்கிறதுமா இருக்கிறது. ஆமாங்க, அப்பேற்பட்ட கற்பனைகளை நாம் கை கொள்ளுகிறவராய் நாம் காணப்பட வேண்டும். அவரோட ஒவ்வொரு வார்த்தையும் ஒவ்வொரு கற்பனையும் தூய்மையும் கண்களை தெளிவுபடுத்துகிறதாய் இருக்கிறது. ஸோ நம்ம பரிசுத்தமாக வாழ வேண்டும் என்பதற்காக தேவனுடைய கற்பனை கை கொள்வது அதிக கட்டாயமாக இருக்கிறது. சங்கீதம் 119:131 இப்படியாய் சொல்லுகிறது, உம்முடைய கற்பனைகளை நான் வாஞ்சிக்கிறபடியால் என் வாயை ஆவென்று திறந்து அவைகளுக்கு ஏங்குகிறேன் என்று தாவீது சொல்லுகிறார். ஸோ அவரோட கற்பனை நாம் வாஞ்சிக்கணும், ஆசைப்படணும். தேவன் மேலே இன்னும் அதிகமான ஆசை பெருகி கொண்டே போகும்போது நம்ம அவருடைய வார்த்தைகளுக்காக நம்ம ஏங்குகிற பிள்ளைங்களா நாம இருக்கணும். இது எல்லாருக்குமே பிரயோஜனமாக இருக்கு என்று விசுவாசிக்கிறேன். God bless you.